வன்கொடுமை வழக்கில் சர்ச்சைக்குரிய அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த தீர்ப்பு வெளியான நிலையில் அதனை தாமாக முன்வந்து விசாரித்தது உச்சநீதிமன்ற அமர்வு. அலகாபாத் நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பு மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் இதில் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக இடைக்கால தடை விதித்திருக்கிறது. என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்பாக நீதிபதிகள்? அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய சர்ச்சைக்குரிய தீர்ப்பிற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தடையை விதித்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அரசிற்கும் நோட்டீஸையும் உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது விதித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தீர்ப்பு என்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது கூறியுள்ளது. இது மட்டுமல்லாமல் நீதிபதி இந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதியினுடைய திறன் குறைபாட்டை தான் இந்த தீர்ப்பு என்பது முழுமையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும், ஒரு நீதிபதி இது போன்ற தீர்ப்புகளை வழங்குவது என்பது மிகவும் சிரமமாக உள்ளது, மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது கண்டனமாக முன்வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு சட்ட கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மனிதாபமற்ற அணுகுமுறையும் சித்தரிப்பதாகவும் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை தற்பொழுது தடை விதித்ததோடு விரிவான ஒரு பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவையும் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிறுமிக்கு நிகழும் ஒரு வன்கொடுமையை தடுப்பதுதான் சட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அதனை அவர்களுக்கு கூடுதல் வேதனையை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி கவாய் இந்த உத்தரவை பிறப்பிக்கும் பொழுது தற்பொழுது கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக தாமாக முன்வந்து சுமோட்டோ வழக்காக பதிவு செய்துதான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றமானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் பொழுதுதான் தற்பொழுது இந்த ஒரு கடும் கண்டனத்தை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.